இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கடையில் 2 டின் பீர் 145 ரிங்கிட் கொள்ளை, ஆடவருக்கு 4 ஆண்டு சிறை, 1 பிரம்படி. அடுத்த மாதம் திருமணம் செய்யவிருந்த ஆடவர் ஒருவர் தெலுக்கிந்தானில் உள்ள ஒரு கடையில் 2 டின் பீர் மற்றும் 145 ரிங்கிட் ரொக்கம் கொள்ளையிட்ட குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அவருக்கு 4 ஆண்டு சிறை மற்றும் 1 பிரம்படி விதிக்கப்பட்டது. செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி இன்தான் நூருல் ஃபரீனா ஜைனல் அபிதின் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது 33 வயதுடைய நெர்வின் ராவ் அதனை ஒப்புக்கொண்டார். கார் கழுவும் வேலை செய்பவரான அந்த ஆடவர் ஜூலை 9ஆம் தேதி தெலுக்கிந்தான் ஜாலான் பண்டாரில் 24 மணி நேரம் செயல்படும் கடையில் விடியற்காலை மணி 5:14 அளவில் இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். கைது செய்யப்பட்ட ஜூலை 11ஆம் தேதியில் இருந்து தண்டனையை அனுபவிக்கும்படி நெர்வின் ராவுக்கு நீதிபதி இன்தான் நூருல் ஃபெரானா உத்தரவிட்டார். லண்டன் அறிவு கட்டளை கம்பன் விழாவில் டத்தோஸ்ரீ சரவணனுக்கு செந்தமிழ் செல்வர் விருது வழங்கி கௌரவிப்பு. லண்டன் அறிவு கட்டளை கம்பன் விழாவில் மாய்காவின் துணை தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ எம் சரவணனுக்கு செந்தமிழ் செல்வர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. லண்டனில் 2 நாள் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழ்நாடு, இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளின் பேராளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவின் முதல் நாளான நேற்று செல்வந்தர் சரவணன் உரையாற்றியதோடு கம்பனின் சிறப்பியல்புகளை தனக்கு உரிய பாணியில் எடுத்துரைத்தார். மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்டது குறித்து தமது மகிழ்ச்சியையும் அவர் தெரிவித்தார். தொடர்ச்சியாக 2வது நாளில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழுக்காக சரவணன் ஆற்றி வரும் பங்கை கௌரவிக்கும் வகையில் அவருக்கு செந்தமிழ் செல்வர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மலேசியாவில் துன் சாமி வேலுவிற்கு பிறகு எழுத்தாளர்களையும் தமிழ் படைப்பாளர்களையும் ஊக்குவிக்கும் வகையில் டத்தோஸ்ரீ சரவணன் ஆற்றி வரும் பங்கை பாராட்டும் வகையில் அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. நீராவியின் மூலம் செயல்படும் ஸ்திரீபட்டியின் ஆவி பட்டதால் 16 மாத குழந்தை காயம். நீராவியின் மூலம் செயல்படும் இஸ்திரிப்பட்டியின் ஆவி முதுகில் பட்டதால் 1 வயது 4 மாத பெண் குழந்தை காயத்திற்கு உள்ளானது. இந்த பரிதாப சம்பவம் ஆரா டாமன்சாராவில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்டதாக பெடலிங் ஜெயா மாவட்ட போலீஸ் துணை தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் எம் உசைன் தெரிவித்தார். தனது உறவுக்காரரான 11 வயது சிறுமி ஒரு கையில் அந்த இஸ்திரிப்பட்டியையும் மறு கையில் அந்த குழந்தையையும் தூக்கி வைத்துக் கொண்டிருந்த போது நீராவி இஸ்திரிப்பட்டியின் ஆவி பட்டதால் அக்குழந்தை காயமடைந்தது. உடனடியாக அந்த குழந்தை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டதால் அக்குழந்தை தற்போது சீராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பில் எவரும் கைது செய்யப்படவில்லை. எனினும் அவ்வீட்டில் இருந்த 5 போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்திருப்பதோடு 2001ஆம் ஆண்டின் சிறார் சட்டத்தின் 31வது விதியின் உட்பிரிவு 1A கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ஹுசைன் தெரிவித்தார். தியோமான் தீவில் பிரெஞ்சு சுற்றுப்பயணி படுகொலை, ஆடவனுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை 36 ஆண்டுகள் சிறை தண்டனையாக குறைக்கப்பட்டது. 13 ஆண்டுகளுக்கு முன் பிரெஞ்சு சுற்றுப்பயணி ஒருவரை கொலை செய்த ஆடவன் ஒருவனுக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை 36 ஆண்டுகள் சிறை தண்டனையாக கூட்டரசு நீதிமன்றம் நேற்று குறைத்தது. தலைமை நீதிபதி தெங்கு மைன்முன் துவான்மாட் தலைமையிலான 3 அடங்கிய நீதிபதிகள் குழு அஸ்னி ஒமாரின் சிறை தண்டனை அவர் கைது செய்யப்பட்ட 2011ஆம் ஆண்டு ஜூலை 21ஆம் தேதியில் இருந்து தொடங்கும் என உத்தரவிடப்பட்டது. அதே சமயம் அந்த 49 வயது ஆடவனுக்கு 12 பிரம்படிகளும் தண்டனையாக விதிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 2011ஆம் ஆண்டு மே 12ஆம் தேதி 30 வயது ஸ்டெபானி பொரோயை கொலை செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து அஸ்னி ஒமாருக்கு குவாந்தான் உயர்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. தியோமான் தீவில் உள்ள குகை ஒன்றில் புதைக்கப்பட்டிருந்த பொரேயின் உடல் 3 மாதங்களுக்கு பின் கண்டெடுக்கப்பட்டது. இந்தியா, ஸ்ரீலங்கா, மலேசியா என ஆசிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த முன்னாள் அரசாங்க பணியாளரான பொரேயை அஸ்னி கற்பழித்து கொலை செய்ததாக நம்பப்படுகிறது. அம்னோவின் 2 உயர் பதவிகளுக்கு போட்டி, உச்சமன்றம் பொது பேரவை முடிவுக்கு விட்டுவிடுகின்றேன். சாஹிப் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் கட்சி தேர்தலில் தலைவர் மற்றும் உயர் பதவிக்கு போட்டியிடுவது தொடர்பில் முடிவு எடுக்கும் உரிமையை அம்னோ உச்சமன்றம் மற்றும் பொது பேரவையிடம் விட்டுவிடுவதாக அக்கட்சியின் தலைவர் அகமது சாஹித் ஹமிதி தெரிவித்திருக்கிறார். அம்னோவில் 2 உயர் பதவிகளுக்கு போட்டியிருக்க கூடாது என
அம்னோ பொதுப்பேரவை முடிவு செய்ததை தொடர்ந்து மேலும் ஒரு தவணைக்கு சாஹித்தும் துணைத் தலைவர் முகமது ஹசானும் கடந்த ஆண்டு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த விவகாரம் குறித்து அடுத்த மாதம் நடைபெறும் கட்சியின் பொது பேரவையின் முடிவுக்கு விட்டுவிடுவதாக சாஹித் நேற்று தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் தாம் திறந்த மனநிலையில் இருப்பதோடு கட்சி தொடர்ந்து ஒற்றுமையாகவும் வலுவுடனும் இருப்பதுதான் மிகவும் முக்கியம் என்று சாஹித் தெரிவித்தார். நேரம் வரும்போது கட்சி தேர்தல் வழக்கம் போல் நடைபெறும். அம்னோவின் சட்ட விதியின் கீழ் ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதால் அம்னோவின் அடுத்த தேர்தல் 2026ஆம் ஆண்டு நடைபெற வேண்டும். அதே வேளையில் உச்சமன்றம் மற்றும் பொது பேரவை ஏகமனதாக இணக்கம் கண்டால் கட்சி தேர்தலை 18 மாதங்களுக்கு ஒத்திவைக்க முடியும் என்ற விதியும் அம்னோவில் உள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறும் கட்சி தேர்தலில் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டி இருக்க வேண்டும் என்பது உட்பட 3 தீர்மானங்கள் நடைபெற்ற தெங்கரா அம்னோ டிவிஷன் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. இணைய பகடிவதை ஏசாவின் விசாரணை அறிக்கை விரைவில் சட்டத்துறை அலுவலகத்தில் ஒப்படைப்பு. குலசேகரன். டிக்டாக் பிரபலம் ஏஷாப் என்ற ராஜேஸ்வரி அப்பாவு இணைய பகடிவதைக்கு உள்ளாகி தற்கொலை செய்து கொண்டது தொடர்பில் போலீஸ் மேற்கொண்ட விசாரணை அறிக்கை விரைவில் சட்டத்துறை தலைவரின் அலுவலகத்தின் கவனத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த விவகாரத்தில் அரசாங்கம் முழுமையான விசாரணை நடத்தி ஏஷாவின் மரணத்திற்கு பொறுப்பான தனிப்பட்ட நபரை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என பிரதமர் துறையின் சட்ட மற்றும் அமைப்புகள் சீரமைப்புக்கான துணை அமைச்சர் எம் குலசேகரன் தெரிவித்தார். ராஜேஸ்வரிக்கு ஏற்பட்ட மரணம் நியாயமற்றது. எனவே இந்த விவகாரத்தில் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தாம் நம்புவதாகவும் குலசேகரன் கூறினார். விசாரணையை மேற்கொள்வதற்கும் குற்றவாளிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கும் குறிப்பிட்ட விதிகளை போலீசார் கொண்டிருப்பதாக ஜெலுத்தோல் பக்கத்தான் ஹரப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆரிசன் ராயர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் குலசேகரன் இதனை தெரிவித்தார். கோலாலம்பூரை கண்காணிக்க 20,000 சிசிடிவி தேவைப்படுகிறது. கோலாலம்பூர் மாநகரில் ஏற்படும் குற்ற செயல் விகிதம் மற்றும் சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை கண்காணிப்பதற்கு சிசிடிவி எனப்படும் 20,000 ரகசிய கண்காணிப்பு கேமராக்கள் கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DBKL-க்கு தேவைப்படுகிறது. எனினும் இந்த சிசிடிவிகளை கோலாலம்பூர் மாநகர் மன்றம் மட்டும் தனியாக பொருத்த முடியாது. மாறாக அமைச்சு, துறைகள் மற்றும் போலீஸ் போன்றவற்றின் ஒத்துழைப்பு கோலாலம்பூர் மாநகர் மன்றத்திற்கு தேவைப்படுவதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அகமது சாஹித் ஹமிதி தெரிவித்தார். எனவே இந்த சிசிடிவி கேமராக்களை பொருத்துவதற்கும் அதனை கண்காணிப்பதற்கும் ஒதுக்கீடுகளை தேடும்படி DBKL கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இப்போது முதல் 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் 20,000 சிசிடிவிகள் பொருத்தும் முயற்சி வெற்றி பெறுவதற்கு அரசாங்க துறைகள் மற்றும் நிறுவனங்களுடன் DBKL ஒத்துழைக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். சாலை போக்குவரத்து நெரிசல் மற்றும் பாதுகாப்பு மீதான அமைச்சரவை செயற்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது அகமது சாஹித் இத்தகவலை வெளியிட்டார். அல்லா காலுரை வழக்கு KK சூப்பர் மார்ட்டிற்கும் விநியோக நிறுவனத்திற்கும் தலா 60,000 ரிங்கெட் அபராதம். அல்லா எனும் வார்த்தை பதிக்கப்பட்ட காலுரை விற்பனை விவகாரத்தில் முஸ்லிம்களின் உணர்வுகளை புண்படுத்திய குற்றத்திற்காக KK சூப்பர் மார்ட் மற்றும் சூப்பர் ஸ்டோர் குழுமத்திற்கும் ஜின்சியான் சியாங் பொருள் விநியோக நிறுவனத்திற்கும் தலா 60,000 ரிங்கெட் அபராதம் விதித்து கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. அந்த வழக்கில் புதிய திருப்பம் இருப்பதாக அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் கூறியதை தொடர்ந்து நீதிபதி அந்த தீர்ப்பை அறிவித்தார். முன்னதாக அந்த இரு நிறுவனங்களுக்கும் எதிரான குற்றச்சாட்டை மீண்டும் வாசிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். அந்த குற்றச்சாட்டை KK சூப்பர் மார்ட் மற்றும் சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தின் பிரதிநிதியான தி கோக் ஹியாம் மற்றும் பொருள் விநியோக நிறுவனத்தின் இயக்குனர் சோஹுய் சான் ஆகியோர் ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர்களுக்கு அந்த அபராதம் விதிக்கப்பட்டது. இவ்வேளையில் அல்லா எனும் வார்த்தை பதிக்கப்பட்ட காலுரை விற்பனை விவகாரத்தில் முஸ்லிம்களின் உணர்வுகளை புண்படுத்திய குற்றச்சாட்டில் இருந்து KK சூப்பர் மார்ட் மற்றும் சூப்பர் ஸ்டோர் குழுமத்தின் தோற்றுநர் டத்தோஸ்ரீ டாக்டர் KK சாயும் அவரது மனைவியும் விடுவித்து கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் நேற்று விடுதலை செய்தது. அதேபோல் ஜிங் ஜியாங் சாங் விநியோக நிறுவனத்திற்கு 3 இயக்குநர்களும் அந்த குற்றச்சாட்டில் இருந்து விடுவிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டனர். பேரரசரின் அரியணை அமரும் விழாவை முன்னிட்டு சனிக்கிழமை கோலாலம்பூரில் 14 சாலைகள் மூடப்படும். சுல்தான் இப்ராஹிம் 17வது பேரரசராக அரியணை அமரவிருப்பதால்
சனிக்கிழமை அன்று கோலாலம்பூரில் 14 சாலைகளை போலீசார் தற்காலிகமாக மூடவிருக்கின்றனர். அரியணை மற்றும் அது தொடர்பான விழாவில் விருந்தினர்கள் கலந்து கொள்ளும் பொருட்டு காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை சாலைகள் மூடப்படும் என கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் ருஸ்டி ஈசா தெரிவித்தார். அரியணை விழா சுமூகமான முறையில் நடைபெறுவதை உறுதிப்படுத்துவதற்கு முக்கிய பிரமுகர்களுடன் உடன் செல்வதற்கும் போக்குவரத்து கட்டுப்படுத்துவதற்கும் 387 போக்குவரத்து போலீசார் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளதாக ருஸ்டி தெரிவித்தார். போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு சம்பந்தப்பட்ட சாலைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கும்படி மற்றும் கடமையில் உள்ள போலீஸ்காரர்களின் ஆலோசனைகளை பின்பற்றும்படி சாலையை பயன்படுத்துவோர் கேட்டுக் கொள்ளப்பட்டனர்.